இருக்கீங்களா? இதுதான் விபிஎஸோட 5ஆம் நாள். வாங்க விபிஎஸ் கிளாஸ் போலாம். இப்போ நாம எல்லாருமே ஜெபிக்கலாம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். விண்ணுலகில் நீர் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமையை விட்டு அருளும். ஆமென். அருள் நமதே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. முடித்திருவயிற்று கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவளே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். Thank you, Jesus, for the day which we are coming here. Bless the children, those who came for the VBS, and bless the parents, those who send their children to the VBS. Amen. அடுத்தது friends, நம்ம ஒரு ஆக்ஷன் சாங் பார்க்கலாமா? Praise the Lord. இந்த டெய்லி விபிஎஸ்ல ஆர்வமா பங்கெடுக்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில தினங்களா நடந்து கொண்டிருக்கின்ற டெலி விபிஎஸ்ல நீங்க எல்லாம் ஆர்வமா பங்கெடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல அநேக பகுதிகள் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது பாடல் வேலை, ஆராதனை வேலை, பிள்ளைங்க ஜெபிக்கிறது, ஆடல் பாடல், அவங்களுக்கான ஒரு சின்ன கிராஃப்ட் ஒர்க், அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. அதன் மத்தியிலும் ஆண்டவருடைய இறை வார்த்தை பகிரப்படுகின்றது. இது எல்லாவற்றுக்கும் மத்தியில இறைவார்த்தை ஒரு முக்கியமான இடம் வகித்திருக்கிறது. அது சொல்லப்படுகின்ற அந்த இறைவார்த்தை ஒரு சொற்ப நிமிடங்கள் சொல்லப்பட்டாலும் அது நம்மளுடைய இருதயத்தில் இருத்தி பிள்ளைகள் நீங்க அதோட வாழ்க்கையில அதை அபியாசித்து அதை செயல்படுத்த வேண்டும் என நான் கனிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தில் இந்த செய்தி வேலை முடிந்த பிறகு இறுதியில் ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கான பதிலை கொடுக்கப்படுகின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தெளிவா பதில் அனுப்பிடுங்க. கவனமா செவிமடுங்க. கேட்கப்படுகின்ற கேள்விக்கு சரியான விடையை நீங்க அனுப்புங்க. இந்த வேலையிலும் உங்களோட நான் பகிர போகின்ற இறை வார்த்தையானது ஆவியானவருடைய கொடையாகிய கனிவு என்ற ஒரு குணத்தை பற்றி நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கனிவு, கைண்ட்னஸ் அப்படின்னா என்ன? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கைண்ட்னஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ஒரு இதுதான். நமக்கு நிறைய பேருக்கு அதை நம்ம அறிஞ்சிருப்போம். பட் இருந்தாலும் நான் ஒரு ஆங்கிள் உங்களுக்கு அதை நான் வெளிப்படுத்த போறேன். எப்படின்னா கனிவு, கைண்ட்னஸ்னா டிக்ஷனரியில என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, கைண்ட்னஸ் இஸ் டிஃபைன்ட் as the quality of being friendly, generous and considerate.
அதாவது கனிவா இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னா இரக்கம் காட்டணும், அன்பா இருக்கணும். நம்மளோட அன்பு வந்து நம்ம எல்லா விதத்திலயும் நம்ம வந்து அன்பை வெளிப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அன்பு எப்போ பூரணப்படும் அப்படின்னா நம்மளுடைய கனிவான செயல்கள் மூலமாக தான் நம்மளுடைய அன்பு வந்து பூரணப்படும். நம்மளோட அன்புக்கு வந்து நம்ம ஒரு செயல் வடிவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது நம்மளோட கனிவான செயலா தான் இருக்க முடியும். இப்போ வந்து சோஷியல் சர்வீஸ் அப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட அதுல முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது வந்து கனிவு தான். அன்பு நமக்கு அன்பு இருக்கு, பிறர் மேல ஒரு அக்கறை இருக்கு அப்படின்னா அது இருந்தா கூட நம்ம கிட்ட கனிவு இருந்தா மாத்திரம்தான் நாம அந்த செயல்களை வந்து நம்ம செய்ய முடியும். ஆவியானவரோட கொடையாகிய அன்பு நம்மிடம் பூரணப்பட வேண்டும் என்று சொன்னால் கனிவு அவர்களிடம் நிச்சயம் காணப்படும், ஒரு குணாதிசயமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப உங்க அம்மா அப்பா கூடயோ இல்லாட்டி உங்க பாட்டி தாத்தா கூட இல்ல பெரியவங்க வீட்டுல இருக்க பெரியவங்க கூடயோ நீங்க கடைக்கு எங்கேயோ போறீங்க, போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரீங்க. நீங்க வந்து சந்தோஷமா ஹாப்பியா ஆடி பாடி வருவீங்க. ஆனா எல்லா வெயிட்டையும் தூக்கிட்டு வர்றது யாருன்னா பெரியவங்க தான் தூக்கிட்டு வருவாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து உங்களோட பெற்றோர் மேலேயோ இல்ல உங்களோட பாட்டி தாத்தா மேலேயோ உங்களுக்கு அன்பு இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்களுக்கு உங்க மேல அவ்வளவு அன்பு இருக்கு. அந்த அன்பை நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுத்தாதான், கொடுங்க நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செய்யற ஒரு சின்ன உதவி, அந்த ஒரு கனிவான ஒரு உதவி அவங்களுக்கு வந்து அந்த அன்பை வந்து பூரணப்படுத்தி காட்டும். அதே மாதிரி வீட்லயும் பார்த்தோம்னா நம்மளோட பேரண்ட்ஸ்க்கா இருக்கட்டும் இல்லாட்டி நம்மளோட சகோதர சகோதரிகள், நம்ம கூட பிறந்த தம்பி தங்கச்சிங்க இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட நம்ம கனிவா நடக்கிறது மூலம் அந்த நம்மளோட அன்பை வந்து அவங்க கிட்ட நம்ம வெளிப்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீட்டுல இப்ப 2 சாக்லேட் தான் இருக்கு, எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு கொடுக்காம நான் தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுயநலமா யோசிக்காம அவங்களுக்கு நம்ம கொடுத்து நம்ம அதன் மூலம் சந்தோஷம் அடையும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சிகள் தான். இப்போ உங்களோட ஏஜ்ல நீங்க பண்ண வேண்டிய சின்ன சின்ன உங்க வீட்லயா இருக்கட்டும் உங்க ஸ்கூல்லயா இருக்கட்டும், நீங்க உங்க ஒரு உதவின்னு உங்களை நோக்கி வர ஒவ்வொருத்தருக்கும் நீங்க வந்து உதவி செய்யுங்க. அதுவும் இல்லாம வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நீங்க உங்களால செய்ய முடியும் அப்படின்னு இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு செய்யாம நீங்க ஒதுங்கி போகாதீங்க. என்னோட நண்பன் தான், அவன் அன்பு செய்யறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்களோட கஷ்ட வேலையிலயோ அவங்களோட இயலாமையிலயோ அவங்களுக்கு நம்ம உதவி செய்யல அப்படின்னு சொன்னா அது நிச்சயமா வந்து கனிவான செயலா இருக்கவே முடியாது. நம்ம உண்மையிலே அவங்க மேல அன்பை வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ நம்மளோட கனிவான செயல்கள் மூலமாக தான் நம்மளுடைய அன்பு வந்து பூரணப்படும். இதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து மத்தேயு அதிகாரம் 11 இறைவார்த்தை 28-29 29ல ஆண்டவர் சொல்றாங்க, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதாவது இளைப்பாறுதல் கிடைக்கிறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நீங்க சுமக்கிற நுகம் வந்து ரொம்ப பாரமானது, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பாரமானது, அதை எல்லாத்தையும் என் மேல வச்சிருங்க, என்னுடைய நுகத்தை வந்து நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, அது வந்து லெகுவானது. இப்படி ஆண்டவரால எப்படி சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட அந்த கனிவுன்ற குணம், அந்த மனத்தாழ்மைன்ற குணம் இருந்த நாள மாத்திரம்தான் அவங்க நமக்காக எல்லாவற்றையும் இழந்தாங்க, நமக்காக சிலுவையை சுமந்து தன் உயிரையே கொடுத்தாங்க, தியாக பலியா கொடுத்தாங்க. சோ அப்படி பாக்குறப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு ஒரு மூத்த சகோதரன், நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ரோல் மாடல் அவங்க தான். நம்ம எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், நம்மளுடைய கேரக்டரை எப்படி நம்ம வந்து டியூன் பண்ணணும், எல்லாத்தையுமே வந்து இந்த வேதத்துல வந்து ஆண்டவர் நமக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆண்டவரோட வாயின் வார்த்தையா சொல்லியிருக்காங்க, நான் கனிவும் மனத்தாழ்மை உடையவன். அத்தகைய கனிவையும் மனத்தாழ்மையையும் வந்து நாமும் கொண்டிருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவங்களோட கஷ்டத்தை வந்து நாம உணர முடியும், மற்றவங்களோட இயலாமையில நம்ம அவங்களுக்கு உதவ முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தாதான், அந்த கனிவோட இருந்தாதான் அவங்களோட பாரத்தை நாம சுமந்துட்டு அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் நம்ம எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொன்னாங்களோ அதே போல் பிறருக்கு நாம் அதை வந்து செயல்படுத்தி காட்ட முடியும். அப்புறம் இன்னொரு இறைவார்த்தை யோவான் அதிகாரம் 4 இறைவார்த்தை 7. இதுல வந்து அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் முள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். இந்த பேரபிள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து ஒரு நண்பகல் வேளையில ஒரு கிணற்று அருகில வந்து
உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப ஒரு சமாரிய பெண் வந்து அங்க தண்ணி எடுக்கிறதுக்காக வராங்க. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க, குடிக்கிறதுக்கு எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. அந்த சமாரிய பெண்ணுக்கு வந்து ஒரே ஆச்சரியம், எப்படிடா, ஏன்னா வந்துட்டு அந்த ஒரு சூழ்நிலையில வந்து யூதர்கள் வந்து சமாரியர்களை வந்து ஒரு அவங்க கிட்டேயே சேர்க்க மாட்டாங்க. எப்படின்னா அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கும் எல்லா விதத்திலயுமே. அப்ப அந்த சமாரிய பெண்ணுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம், இவர் யூதரா இருக்கிறாரு, நம்ம கிட்ட வந்து தண்ணீர் கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட கேட்கிறப்பதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவங்கள வந்து அவங்களோட அந்த கான்வர்சேஷன்ல வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க, நான் தான் மெசியா அப்படின்ட்டு. அதை வந்து அந்த சமாரிய பெண் உணர்ந்து கொள்றாங்க. அவங்க மட்டும் அதை வந்து நம்பி விசுவசிக்காம ஊருக்குள்ள ஓடி போய் இன்னும் இருக்கிற மற்ற சமாரியர்கள் எல்லார்கிட்டையும் ஆண்டவர் சொன்ன செயல்கள், அவங்க செய்த செயல் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அதுல அநேகர் வந்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறதுக்கு அவங்க ஒரு வழி வகுத்தாங்க. சோ அந்த இடத்துல வெளிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னது அப்படின்னு சொன்னா ஆண்டவரோட கனிவு தான். ஆண்டவர் வந்து நான் வந்து யூதன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாரிய பெண்ணுகிட்ட வந்து நான் ஏன் பேசணும், நான் ஏன் அவங்க கிட்ட தண்ணி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒதுக்கி வைக்கல. அவங்களே வந்துட்டு ஒரு ஆண்டவர் எப்படி இது ஒவ்வொருவரும் என்னுடையவர்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சு அவங்க அந்த கனிவோட நடந்து கொண்டதுனாலதான் அந்த ஊர்ல இருந்த அநேகர் வந்து ஆண்டவரை நம்பி அவரை விசுவசித்து ஏற்றுக்கொண்டாங்க. அதே போல நம்மளுடைய ஒரு சின்ன கனிவான செயல் வந்து அநேகரை ஆண்டவர் பக்கம் திருப்பி கொண்டு வரும். நம்மளோட பள்ளிகளா இருக்கட்டும், ஸ்கூல்லயா இருக்கட்டும், இல்லாட்டி வீட்லயா இருக்கட்டும், நம்மளோட சுற்றம், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் மத்தியிலயா இருக்கட்டும், நம்மளோட ஒவ்வொரு சின்ன சின்ன கனிவான செயல்கள் வந்து மற்றவர்களிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அந்த தாக்கம் வந்து எப்படின்னா அவர்களும் அந்த வந்து அவங்க அப்படி செஞ்சாங்க, அப்ப நம்மளும் அந்த மாதிரி செய்யணும், அவங்க அந்த உதவி செஞ்சாங்க, நம்மளும் இந்த மாதிரி ஒரு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை, ஒரு தாக்கத்தை வந்து மற்றவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய விதத்துல நம்மளுடைய கனிவான செயல்கள் காணப்படணும். இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படின்னா வந்துட்டு நாம ஒரு விஷயத்த வந்து தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். எப்படின்னா வந்து மனிதர்கள் எல்லோருமே வந்து தவறு செய்பவர்கள் தான். தவறு செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது. நம்மையே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நாமும் வந்து எல்லா இடத்துலயும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு நிலையே கிடையாது. எல்லாருமே தவறுகிறவர்கள் தான். அப்படி தவறு செய்யற நேரங்கள்ல முதலில் நாமே நாம் கனிவாக நடத்தி கொள்ள பழக வேண்டும். எப்படி நம்ம மேலே நம்ம கோவப்படாம, எரிச்சல் படாம, நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா தவறுதலா செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கனிவா நம்ம எப்படி நம்ம கனிவா நடத்த பழகுறோமோ அதே போலதான் பிறரையும் வந்து அவங்களோட தவறுகளை நம்ம மன்னித்து அவங்கள வந்து கனிவா நடத்த பழகணும். இதுல முக்கியமா 3 விஷயங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யோசித்து பேச வேண்டும். அதாவது நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் கனிவான வார்த்தைகளாக இருக்கணும். மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளாகவோ, மற்றவர்களை குத்தி காட்டுகிற வார்த்தைகளாகவோ, அவர்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளாகவோ இல்லாதபடிக்கு எப்பொழுதுமே நாம் பேசுகின்ற வார்த்தைகள் கனிவானதாக இருக்க வேண்டும். அப்பதான் வந்து அவங்க ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது ஒரு ஆறுதல் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்கூல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் படிக்கிறீங்க, அவன் ஃப்ரெண்டை விட நீ நல்ல மார்க் வாங்கிட்ட அப்படின்னு இருக்கிறப்ப வந்துட்டு உனக்கு வந்து உடனே நீ வந்து ஒரு ப்ரைடோட அவனோட நான் நல்ல மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏளனமா பேசுறதோ, இல்லை நீ ஒழுங்கா படிக்கல அதனாலதான் உனக்கு மார்க் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப எகத்தாளமா சொல்றதோ, அந்த மாதிரி சொல்லி அவங்கள மனசு நோவடிக்க கூடாது. பரவாயில்ல விட, நம்ம நல்லா படிச்சோம், இப்போதைக்கு இது கிடைச்சிருக்கு, நெக்ஸ்ட் டைம் நான் இதை விட நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்குவோம் அப்படின்னு நீங்க சொல்ற ஒவ்வொரு ஆறுதல் வார்த்தையும் அவனை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். அடுத்து சரி ஓகே, இந்த எக்ஸாம் நம்ம விட்டுட்டோம், அடுத்த எக்ஸாம் நல்லா படிப்போம், நம்ம ஃப்ரெண்ட் நம்ம கூட இருக்கான், அப்படி அந்த மாதிரி நம்ம கனிவான வார்த்தைகள் தான் வந்து நம்ம சுற்றி இருக்கவங்களை வந்து ஊக்கப்படுத்தும், அவங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கும். இன்னொன்று வந்து இப்ப நமக்கு விரோதமா ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சுட்டாங்களோ, இல்லாட்டி வந்து ஏதாவது நம்மளை பத்தி அவதூறுகளை ஏதாவது சொல்லிட்டாங்களோ, அந்த மாதிரி இருந்தா கூட உடனே வந்து என்னை பத்தி இப்படி சொல்லிட்டானே, என்ன இப்படி குற்றப்படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல நான் வந்து பழி வாங்குவேன், அவங்க மேல ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆக்ரோஷமா அப்படியே நம்ம செயல்படக்கூடாது. ஓகே, ஏதோ ஒரு சூழலில் அந்த மாதிரி அவன் பண்ணிட்டான், ஓகே அவனை மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கனிவான செயல் அவன்கிட்ட போய் இல்ல சரி பரவாயில்ல தெரியாம பண்ணிட்டேன், நான் அதை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு நீங்க அந்த மாதிரி நீங்க சொல்ற அந்த ஒவ்வொரு காரியமும் அவங்களுக்குள்ள ஒரு மாறுதலை கொண்டு வரும். ஓ, இவ்வளவு நல்ல ஒரு பையனை வந்து, இவ்வளவு நல்ல ஒரு பொண்ணை வந்து நம்ம இந்த மாதிரி தவறுதலா பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு மனக்குத்தல் வரும். அப்ப வந்து மனம் மாறுவாங்க. அப்ப உங்கள்கிட்ட இருக்க அந்த குணம் வந்து அவர்கள்கிட்ட வெளிப்பட ஆரம்பிக்கும். ஓகே, அவங்க எப்படி நம்ம இவ்வளவு பெரிய தவறு செஞ்சும் வந்து மன்னிச்சு நம்மள மேல இவ்வளவு அன்பா கனிவா பேசுறாங்களே, அப்ப அதே போல வந்து நாமளும் நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே ஒரு மாற்றம் வர்றதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும். இன்னொன்று வந்து நம்மளோட உறவுகள் வந்து நீண்ட காலம் நம்மளோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னா முக்கியமான விஷயம், நம்ம வந்து எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது. எனக்கு தேவையே இல்லை, நம்மளோட பெருமையினாலோ இல்லை அகந்தையினாலோ நீ எல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தெறிஞ்சு பேசாம எல்லாரிடமும் கனிவா அன்பா நம்ம நடந்துகிட்டோம்னு சொன்னா நம்ம உறவுகள்
உறவுகள் வந்து நீண்ட காலம் நம்மளோடு கூட மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் அன்போடும் இருக்கும். இறுதியா நான் சொல்லிக்கொள்ள விரும்புற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், இந்த உலகத்துல யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. எல்லோருக்குமே ஏதோ ஒரு விதத்துல எங்கேயோ குறைகள் இருக்கும். இதை மட்டும் நம்ம நல்லா உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நம்ம யார் மேலேயும் எந்த ஒரு கோபமோ எதையுமே நம்ம வெளிப்படுத்த மாட்டோம். நம்ம கனிவா அன்பா நடந்து கொள்வோம். ஸோ இந்த இறை வார்த்தை பகிர்வில் நான் உங்ககிட்ட சொன்ன இந்த கனிவான வார்த்தைகளை, இந்த கனிவை பற்றின வார்த்தைகளை, கனிவை பற்றின காரியங்களை உங்களுடைய அனுதின வாழ்க்கையில நீங்க செயல்படுத்தி பாருங்க. இது வந்து முதலாவது நம்ம மாற்றம் வர வேண்டிய இடம் எங்க அப்படின்னு சொன்னா, முதலாவது நம்மளுடைய குடும்பம். நம்மளுடைய குடும்பத்துல முதல்ல நம்ம விட்டு கொடுத்து நம்ம கனிவோட நடந்து கனிவோட பேசி கொண்டிருந்தோம்னா, அதோட மாற்றம் பிரதிபலிக்கிற இடம் வந்து அடுத்த சர்க்கிள் ஆகி நம்மளோட ஸ்கூலா இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் வட்டாரமா இருக்கட்டும், அந்த மாதிரி. ஸோ முதல்ல உங்களோட வீட்டுல அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. கேட்ட வார்த்தைகளை வந்து ஒவ்வொரு நாளும் தியானிங்க, அதன்படி நடக்க பழகிக்கொள்ளுங்க. இப்ப உங்களுக்கான கேள்வியை நான் கேட்க போகிறேன். ஆண்டவர் இயேசுவிடம் உங்களுக்கு பிடித்த கனிவான செயல் எது? இதற்கான பதில வந்து வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர்ல வந்து நீங்க தெளிவா போட்டுருங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ நாம வந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம். எவ்வளவு நல்லா இருந்துச்சுல. கிறிஸ்து இயேசுவில் என் செல்ல பிள்ளைகளே, உங்க விபிஎஸ்ல இன்னைக்கு இது ஸ்டோரி டைம். நம்ம கதை ஏதோ ஒரு புனையப்பட்ட கதை அல்ல, மாறாக ஒரு இளம் வாலிபருடைய வாழ்க்கையை நாம் இன்னைக்கு கதையா பார்க்க போறோம். அவர் வந்து நம்மளுடைய சமகாலத்துல வாழ்ந்தவர். 1996 91 பிறந்து 2006 இறந்துட்டார். 1991 பிறந்து 2006 இறந்துட்டார். ஜஸ்ட் 15 இயர்ஸ் இந்த உலகத்துல வாழ்ந்த ஒரு நபர். அவரை குறிச்சுதான் இந்த ஒரு நேரத்தில் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு கதையா நினைக்காதீங்க. ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறார், அதுவும் நம்ம சமகாலத்துல வாழ்ந்தவர். அவருக்கு இன்னைக்கு வந்து புனிதர் பட்டத்துக்கான 2 படிநிலைகள் கடந்து பிளஸ்ட் வெனரபிள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவரை ஒரு புனிதராக மாற்ற போறாங்க. யார் தெரியுமா? கார்லோ அக்யூட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு 15 வயசு ஒரு பையன் அப்படிதான் சொல்லணும். அவங்க பிறந்தது வந்து யூகேல, லண்டன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க பிறந்தார். அவங்க பெற்றோர்கள் வந்து நல்ல பணக்காரவங்க. அவங்க அப்பா அம்மா மட்டும் இல்ல, அவங்க பாட்டி தாத்தா அப்பா சைட்லயும் சரி அம்மா சைட்லயும் சரி பெரிய பிசினஸ், லேண்ட் ஓனர்ஸ், அப்படி அமெரிக்கால செட்டில் ஆன பாட்டி என்று சொல்லி பெரிய பின்புலம் உள்ள ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல பிறந்தவர் தான் இந்த கார்லோ அக்யூட்டிஸ். ஒரே குழந்தை தான் அந்த அப்பா அம்மாவுக்கு. இந்த பிள்ளை பிறக்கிறாரு. ஆனா கொஞ்சம் வருஷங்களே, அவர் பிறந்து கொஞ்சம் டைம்லயே வந்து அவங்க யூகேல இருந்து, லண்டன்ல இருந்து கிளம்பி இத்தாலிக்கு வந்துடுறாங்க. அதுதான் ஆக்சுவலா அவங்களுடைய சொந்த நாடு. இத்தாலி தான் அவங்களுடைய சொந்த நாடு. அவங்க பிசினஸ்க்காக தான் அங்க லண்டன்ல இருந்திருக்காங்க. அப்ப இத்தாலிக்கு வந்தாச்சு. இந்த குழந்தை அந்த இத்தாலியில தான் வளருது, சின்ன குழந்தையா இருக்கிறதுல இருந்து. ஆனா அப்பா அம்மா எல்லாம் பயங்கர பிசினஸ் அப்படின்னு சொன்னனால அவங்க நானி, அதாவது ஒரு பேபி சிட்டர், ஒரு நம்ம இதுல சொல்லுவோம்ல ஆயா போட்டு, ஆனா நல்ல பணக்கார ஆயாவை போட்டு அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அந்த ஒவ்வொரு ஸ்பானிஷ் ஆயா இருந்திருக்கிறாங்க, ஒரு இங்கிலீஷ் ஆயா இருந்திருக்காங்க, அவருக்கு ஒரு பிராமின் கூட ஒருத்தர் வந்து கேர்டேக்கரெல்லாம் இருந்திருக்கிறாரு. ஸோ அப்படி பல நிலைகள்ல பல பேர் அந்த குழந்தைய வளர்த்துருக்காங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் அவர்கள் அந்த சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த குழந்தை எவ்வளவாய் அது கடவுளை சுத்தியே இருந்திருக்கு. அது பிறந்ததுல இருந்து அந்த ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் அந்த குழந்தைக்கு, அந்த கிருபையை அந்த குழந்தை விட்டுடவே இல்லை. அதோட வாழ்க்கை முறை எல்லாமே வந்து கடவுளை சுற்றியே இருந்திருக்கு. அப்ப அந்த ஒவ்வொரு நிலையில அவன் சின்ன பிள்ளையா ஒரு டே கேர் சென்டர்ல கொண்டு போய் விட்டப்போ கூட அவங்க அங்க இருக்க பிள்ளைங்க எல்லாம் அவனை விட பெரிய பிள்ளைங்க வந்து அவனோட பொம்மையை புடுங்கிறது, அவனை அடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணும்போது இவனை பார்த்துக்கிட்ட அந்த நானி சொல்றாங்க, ஏய் நீ கவனமா இருக்கணும், உன்னுடைய பொருள்லாம் நீ பத்திரமா வச்சுக்கணும், உன் பொம்மையெல்லாம் நீ பத்திரமா வச்சுக்கணும், அவங்க எடுத்துக்கிறதுக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை டே கேர் சென்டர்ல விடக்கூடிய வயசுதான் அந்த குழந்தைக்கு. அப்ப அந்த குழந்தை சொல்றானா, இல்ல நான் அப்படியெல்லாம் கோவப்பட்டு என் கடவுளை நான் வருத்தப்பட வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். நம்ம காலத்துல வாழ்ந்தவங்க 1990s வாழ்ந்த ஒரு பையன். இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? நமக்கு வந்து இந்த காலத்துல எல்லாம் கடவுளை தேடுறது ரொம்ப கஷ்டம், இந்த காலத்துல எல்லாம் விட்டு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம், இந்த காலத்துல படிப்புக்கு தான் முக்கியத்துவம், கடவுள்லாம் அப்புறம் தான். இன்னைக்கெல்லாம் வந்து நாங்க 90s கிட்ஸ், 2000 கிட்ஸ், 2020 கிட்ஸ், எங்களுக்கெல்லாம் கடவுள் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துல
வாழ்ந்த, அது லண்டன்ல பிறந்து இத்தாலியில வளர்ந்த ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டு பையன் சொல்றாரு, நான் கோவப்பட்டு அல்லது நான் பொம்மையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நான் அந்த பிள்ளைகளை அடித்து நான் வந்து கடவுளை துக்கப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வயசு 4 வயசு, அந்த வயசுல மட்டும் இல்ல, அந்த மனநிலையோடயே வளர்றான். அவங்க அம்மா அதுக்கப்புறம் சொல்றாங்க, அவன் இறந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க, நான் பெருசா நான் ஒரு ரிலிஜியஸ் கிடையாது, நான் பெரிய கடவுள் பக்தி அப்படின்னு சொல்லி இல்ல பெரிய ஜபத்திலயோ இல்ல கடவுள் நம்பிக்கையில நான் இல்லவே இல்லை. நான் அப்படியெல்லாம் அதெல்லாம் பெருசா சொல்லி கொடுத்து வளர்க்கல என் பிள்ளைக்கு. அவனுக்குள்ள அது தானாகவே இயல்பாய் வந்துச்சு. அவன் இயல்பா கடவுளை அன்பு செஞ்சான் அப்படின்னு சொல்றாங்க. அது அவனுடைய விசுவாசத்தை பார்த்து, அவன் கடவுளை பத்தி என்கிட்ட கேட்கிற கேள்விகள், அதை தெரிஞ்சுக்கணும் அவன் காட்டின ஆர்வத்தை பார்த்துதான் எனக்கே விசுவாசம் வளர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு தாய் சொல்றாங்க, அந்த பிள்ளை இறந்ததுக்கு அப்புறம் 15 வருஷம் தான் இந்த உலகத்துல அந்த குழந்தை வாழ்ந்திருக்கு, அந்த பையன் வாழ்ந்திருக்கான். அப்ப ஸ்கூலுக்கு போறான். அவனு பெரிய ஒரு பயங்கரமான படிப்பாளி அப்படின்னா சொல்ல முடியாது. ஆனா அவன் நீதியோட நேர்மையோட அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவன் பழகுறது எல்லாமே ஒரு அன்புடையதாக, அவன் ஹெல்ப் பண்ணக்கூடியதாக, அப்படி ஒரு ஒரு அன்பு சுபாவம், ஒரு தாழ்ச்சி நிறைந்த ஒரு சுபாவம், அப்படி ஒரு பிள்ளையாவே அவன் ஸ்கூல்ல இருந்திருக்கிறான். அவனுக்கு அப்பவே கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வம். அவனுக்கு கம்ப்யூட்டர்னா ரொம்ப இஷ்டம். அதுலதான் அவன் வந்து படிக்கிறான். அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சின்ன வயசுலயே அந்த ப்ரோக்ராமிங் வந்து கத்துக்கிறான். அவன் அதுலயே நிறைய செய்ய ஆரம்பிக்கிறான். அதுதான் நிறைய நேரம் அவன் வீட்டுல இருக்கும் போதும் அவன் செஞ்சிருக்கான். ஆனா அதுல அவங்க தாயார் என்ன சொல்றாங்க, அவன் இறந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்களா, எனக்கு பெருசா கம்ப்யூட்டர் பத்தின நாலேஜ் அதெல்லாம் கிடையாது. அதனால அவன் என்ன கம்ப்யூட்டர்ல பாக்குறான், அவன் என்ன பண்றான், அதை நான் எப்படி வந்து தப்பானதை பார்க்காம இருக்கிறதுக்கு அப்படிங்கறத எனக்கு தெரியவும் தெரியாது, எனக்கு அதுக்கான நேரமும் இல்லை. ஆனா அவன் அந்த கம்ப்யூட்டர்ல பண்ணது அத்தனையுமே நேர்மையான நீதியான விஷயங்கள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தான் என்று சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி கேட்ஜெட்ஸை யூஸ் பண்றோம்? செல்போன், எப்படா அம்மா செல்போனை கொடுத்துட்டு போவாங்க, எப்படா அப்பா செல்போன் கையில கிடைக்கும், எப்படா அக்காவோட செல்போன் என் கைக்கு வரும், எதை நோண்டலாம், என்ன பண்ணலாம், எந்த கேம் விளையாடலாம், இல்ல என்ன மாதிரியான சைட்டை பார்க்கலாம். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க பாக்குற வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்து அதை சர்வே எடுக்கிறாங்க. அது பார்க்கும்போது மிக மோசமான சைட்டுகளை, வயலன்ஸ் நிறைந்த, ரொம்ப வன்கொடுமை நிறைந்த சைட்டுகள், ரொம்ப கொடூரமான விஷயங்கள், கொலை கொள்ளை, அப்படி பயங்கரமா அட்வென்ச்சரஸா திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள், அல்லது பயங்கர மோசமான வல்கரான காரியங்களை பாக்குறாங்க. எத்தனை தாய்மார்கள் இன்னைக்கு வந்து என் பிள்ளை எப்படிதான் அந்த செல்போன் அடிக்ஷன்ல இருந்து நான் கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்ந்த ஒரு பையனோட அம்மா சொல்றாங்க, எனக்கு கம்ப்யூட்டரை பத்தி பெருசா எதுவும் தெரியாது, அவன் என்ன பாக்குறான் அதை எப்படி தடுத்து நிறுத்துறதும் எனக்கு தெரியாது, ஆனா அவன் நீதியான நேர்மையான காரியங்களையும் அதுல செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஸ்கூலுக்கு போகும் பொழுது அவன் பெரிய பணக்காரன், நடந்து போவான் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த வீடுகளை தாண்டி போகும்போது அவன் யார்கிட்ட நின்று பேசிட்டு போவாப்லன்னா, அந்தந்த வீடுகள்ல கேர்டேக்கர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா பணக்காரர்கள் வாழ்ந்த பகுதி, ஒவ்வொரு வீட்லயும் அந்த குழந்தைகளை பாக்குறவங்க, அந்த கார்டன் பாக்குறவங்க, இந்த வீட்டு வேலை செய்வாங்கல்ல, அந்த மாதிரி பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த கேர்டேக்கர்ஸ சந்திச்சு ஒவ்வொரு நாளும் அவன் நல்லா விசாரிச்சுட்டு போவாப்ல. வீட்டுல இருந்து போகும்போது அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் எடுத்துட்டு போவாப்ல, அவங்கள பார்த்து பேசி கிஃப்ட் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு போவாப்ல. அதே மாதிரி ஸ்கூல்லயும் எந்த பிள்ளைகள் வந்து கொஞ்சம் ஒரு பாதிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க, யாரு வந்து தனக்கு தானே படிச்சுக்கொள்ள முடியாதவங்களா இருக்காங்க, அந்த மாதிரி பிள்ளைகளை வீட்டுக்கு கொண்டு வர்றது, அவங்களுக்கு உதவி செய்யறது என்று சொல்லி அவனுக்கு இயல்பாவே அந்த கடவுளுடைய சுபாவங்கள் அவனுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கோ நான் சொல்றது 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பையன், நம்ம சமகாலத்துல வாழ்ந்த ஒரு பிள்ளை, ஒரு ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு, ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு, ஒரு ஓவர் கோட் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பையன். அப்படி இருக்க பையனா நம்ம என்ன நினைப்போம், அவன் சினிமா பார்க்கணும், அவன் பீச்சுக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸோட பைக்ல சுத்தணும், இல்ல ஒரு லவ்ல இருக்கணும், இல்ல பயங்கரமா சேட் பண்ணிட்டு இருக்கணும், இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கணும் என்று சொல்லிதான் நம்ம நினைப்போம். ஆனா அந்த ஜீன்ஸுக்குள்ள, அந்த டிஷர்ட்டுக்குள்ள, அந்த ஓவர் கோட்டுக்குள்ள ஒரு கடவுளின் மகன் ஒருத்தன் இருந்தான். அவன் அப்படியாக வாழ்ந்தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த கார்லோ அக்யூட்டஸ் அப்படி அவனுடைய அன்பை அவன் எல்லாருக்குமே வெளிப்படுத்துறான். அப்ப அந்த ஃபாதர்ஸ் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அவன் ஒரு 10 வயசுலலாம் ஒரு கம்யூனியன், ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் வாங்கும்பொழுது அந்த குருவானவர் சொல்றாரு, எப்படி இவ்வளவு பயபக்தியோட அவன் தயாரிக்க முடிஞ்சிச்சு, எப்படி அவர் இயேசு கிறிஸ்துவோட அவன் பேசி கொண்டிருந்தான்,
இப்படி ஒரு சின்ன பிள்ளை வந்து நற்கருணை ஆலயத்தில் அமர்ந்து மணிக்கணக்கா இயேசு கிறிஸ்துவோட பேச முடியுது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார். அந்த வயசுல நம்ம எல்லாம் புதுமை வாங்குறோன்ற என்ன ஒரு தயாரிப்பு, என்ன மேக்கப் போடலாம், என்ன ட்ரெஸ் பண்ணலாம், யாரை கூப்பிடலாம், என்ன சாப்பாடு இருக்கலாம், எப்படி போட்டோ எடுக்கலாம், என்ன செய்யலாம். ஆனா கடவுளோட உள்ள உறவு, நற்கருணையா பெற்றுக்கொள்ள போயின்னு இந்த உணர்வு அப்படி இருக்கா. ஆனா அவ அப்படி வாழ்ந்தான். அப்படிப்பட்ட உள்ள பிள்ளை நற்கருணை, அதே போல மாதா கொடுத்த காட்சிகள், இந்த ரெண்டையும் குறிச்சு அவன் கம்ப்யூட்டர்ல டாக்குமெண்டேஷன் பண்ண ஆரம்பிச்சான். உலகத்துல எங்கெங்கெல்லாம் நற்கருணை குறிச்ச அற்புதங்கள் நடந்திருக்கு, மாதா எங்கெல்லாம் காட்சி கொடுத்திருக்காங்க, அவங்க அப்பேரிஷன்ல சொன்னது என்ன, எல்லாத்தையும் நம்முடைய திருச்சபையினுடைய காரியங்களை அவ்வளவு அழகா டாக்குமெண்ட் பண்ணியிருக்கு. தன்னுடைய கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கருவூலமாக நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு இருக்குது. அவன் அந்த வாழ்ந்த அந்த 15 வருஷத்துல இவ்வளவு பெரிய காரியங்களை அவன் சாதிச்சிருக்க. அவனுடைய ஆர்வம் பாருங்க எதன் மேல இருந்திருக்கு, நற்கருணை ஆண்டவர் மேல எவ்வளவு ஒரு விசுவாசம், அந்த நற்கருணை மிராக்கிள்ஸ் மேல, மாதா மேல. அப்படிப்பட்ட பிள்ளைக்கு அந்த 15வது வயதுல அவனுக்கு கேன்சர். கேன்சர்னா சாதாரண ஒரு இல்ல, லுக்கேமியா என்று சொல்லக்கூடிய ரத்த புற்றுநோய். மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில அவனுக்கு அதுக்கு முன்னாடி அது தெரியல, யாருமே கண்டுபிடிக்க முடியல, எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பம், அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவன் சிக்காரான்னு பார்த்து அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவனுக்கு ரத்த புற்றுநோய், மிகவும் தீவிரமான ஒரு சூழ்நிலை. அந்த கேன்சர் என்று கண்டுபிடிக்கப்பட்டு ஒரே வாரத்துல அந்த குழந்தை இறக்குது, அந்த பையன் இறக்குறான். ஆனா அந்த ஒரு வாரமும் அவனுடைய சஃபரிங் மிக கொடுமை. அதுக்கு முன்னாடி அவனுக்கு சஃபரிங் இருந்துச்சு, ஆனா அதுக்கு ரத்த புற்றுநோய் கண்டுபிடிச்சப்பறம் அவனோட மனநிலை என்னவா இருந்திருக்கும். நம்மளா தான் என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு தப்பு நடந்துச்சுன்னு சொன்னா கடவுளை தூஷிப்போம். என்ன கடவுள் என்ன பண்ணிட்டாரு, 15 வயசு பையனுக்கு போய் கேன்சர் கொடுத்துட்டாரு, நான் என்ன பண்ணல, நான் நற்கருணை மிராக்கிள்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணலையா, நான் இவ்வளவு நாள் நல்லவனா வாழ்ந்தது தப்பா, நான் எவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன், எனக்கு போய் எப்படி கேன்சர் கொடுத்துட்டாரு, என்னை சாவடிக்கிறாரு நம்ம புலம்பியிருப்போம். ஆனா அந்த பிள்ளை சொன்னா, எனக்கா வலியா, என்னை விட சஃபர் பண்றவங்க இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஃபாதர். நான் என்னுடைய சஃபரிங் எல்லாத்தையும் போப்பாண்டவருக்காகவும் கத்தோலிக்க திருச்சபைக்காகவும் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னான். 15 வயசு கேன்சர் நோயாளி. அதெல்லாம் பேசி தன்னுடைய பாடுகள் எல்லாம் போப்பாண்டவருக்காக கத்தோலிக்க திருச்சபைக்காக ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் கோமாவுக்கு போறான். அதுக்கப்புறம் அந்த குழந்தை இறந்தது. ஆனா அந்த பிள்ளை வாழ்ந்த நாட்களில் அவன் சந்தித்த ஒவ்வொரு மனிதர்களும் கடவுளால் தொடப்பட்டிருக்காங்க. அவருக்கு இருந்த ஒரு கேர்டேக்கர், ஒரு பிராமின், அவர் கன்வெர்ட் ஆயிருக்காரு. அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரு கன்வெர்ட் ஆயிருக்காரு. இந்த பிள்ளையிடம் இருந்து பாருங்க எவ்வளவு ஒரு அந்த தேவ சுபாவம் கடந்து சென்று ஒவ்வொருவருமா ஈர்த்திருக்கிறது. இது கார்லோ அக்யூட்டஸ். அவன் இன்னைக்கு வந்து இளையோருக்கான ஒரு பாதுகாவலராக, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பண்றவர்களுக்காக ஒரு பாதுகாவலராக கத்தோலிக்க திருச்சபை நியமித்திருக்கிறது. 2020 போப்பாண்டவர் அதை அனௌன்ஸ் பண்ணார். அவருடைய பியாட்டிபிகேஷன் நடந்துச்சு. எவ்வளவு புதுமைகள் அவருடைய பரிந்துரையால் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு ஃபாதர்ஸ், எவ்வளவு அருள் சகோதரிகள், எவ்வளவு பெரிய வயதானவர்கள், எவ்வளவு சின்ன பிள்ளைங்க, எவ்வளவு வாலிபர்கள் அவருடைய கல்லறைக்கு போயிட்டு இருக்காங்க. அவன் இட்டாலியில வேற ஒரு நகரத்துல வாழ்ந்தாலும் அவன் சொன்னான், அசிசியில தான் புதைக்கப்படணும் அப்படின்னு சொன்னார். அதனால அவனுடைய உடலை அசிசியில கொண்டு போய் புதைச்சாங்க. அப்புறம் அந்த உடலை எக்ஸ்கியூம் பண்ணி ஒரு சாப்பிள்ல வச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் அத்தனை புதுமைகள் மட்டுமல்ல, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா, அவன் வாழ்ந்த போது இப்படி கூட இந்த உலகத்துல ஒரு பிள்ளை இந்த காலத்துல வாழ முடியுமா என்று சொல்லி நீங்க போப்பாண்டவர் அதை குறித்து மிகவும் பெருமையாக பேசி அவனை வந்து வச்சிருக்கிறாங்க அவனோட. அன்னைக்கு அன்பு குழந்தைகளை, இந்த கார்லோ அக்யூட்டஸோட கதையை நீங்க நெட்ல கூட தேடி பாருங்க, படிச்சு பாருங்க, அவனோட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கோங்க. நம்மளும் அப்படி வாழ முடியும். இந்த உலகத்துக்காக வாழணும் அவசியம் இல்லை. பேரு, புகழ், பணம், அழகு, சந்தோஷம், கம்ஃபர்ட்டுக்காக இல்ல, கடவுளுக்காக வாழணும். நம்ம அப்படி வாழ்ந்து நமக்கு ஒரு முன்னுதாரணத்தை வச்சுட்டு போயிருக்காரு. உங்களுக்கு அண்ணன்னு சொல்லலாம் கார்லோ அக்யூட்டஸ். ஒரு ஜீன்ஸ் பேண்ட், ஒரு டிஷர்ட், ஒரு ஓவர் கோட், ஆனா அதற்குள் இருந்தது ஒரு சின்ன இயேசு கிறிஸ்து. ஸோ அப்படியாக நீங்களும் வாழணும். இந்த கதையை திரும்ப கேளுங்க, நெட்ல படிங்க, அது போல நீங்களும் மாறணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கார்லோ அக்யூட்டஸா மாற என்னுடைய வாழ்த்துக்கள். God bless you. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பார்க்க போறோம். எப்படி பேப்பர்லயே வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஓல்டு இன்விடேஷன் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அதில் நம்ம 4 செக்மெண்ட்ஸாக டிவைட் பண்ண போகிறோம். ஈச் ஒன் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? எப்போவுமே நம்ம வந்துட்டு ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது, படிக்கும் போது, நம்ம டேயை ஸ்டார்ட் பண்ணும்போது,
ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த நேரத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது நம்மளோட மூவரும் கடவுள் வந்து நம்ம கூட எப்போவுமே இருப்பாங்க, அவங்க துணையை வந்து நம்ம எப்போவுமே நாடணும். அதுக்காக நம்ம வந்துட்டு அந்த மாதிரி சொல்லி ப்ரேயர் பண்ணுறோம். ஓகேங்களா? அதை நம்ம வந்து ரிமெம்பர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இந்த கிராஃப்ட் வந்து பண்ணுறோம். நான் இதில் வந்து இன்விடேஷன் என்கிட்ட இருந்த ஓல்டு இன்விடேஷன் கார்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் திக்காக இருக்கிற மாதிரி கார்ட்போர்ட், வேறு நல்லா திக்கான சார்ட், அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு மூவரும் கடவுளை வர்ஷிப் பண்ணுற மாதிரி, ஆராதிக்கிற மாதிரி வேர்டிங்ஸ் நம்ம வந்து இதில் எழுதுகிறோம். நான் இது ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஒரு பாட்டு நான் உங்களுக்கு பாடுறேன். உங்களுக்கு முடிஞ்சால் நீங்களும் சேர்ந்து என் கூட சேர்ந்து பாடுங்க. ஓகேங்களா? Father God, we worship you. Son of God, we worship you. Holy Spirit God, we worship you. Trinity God, we worship you. Father God, we worship you. Son of God, we worship you. Holy Spirit God, we worship you. Trinity God, we worship you. Father God, we worship you. Son of God, we worship you. Holy Spirit God, we worship you. Trinity God, we worship you. Father God, we worship you. Son of God, we worship you. Holy Spirit God, we worship you. Trinity God, we worship you. Father God, we worship you. Son of God, we worship you. Holy Spirit God, we worship you. Trinity God, we worship you. இப்போ என் கூட சேர்ந்து ஒரு குட்டி பொண்ணும் பாடினாங்க. அதே மாதிரி நீங்களும் சேர்ந்து பாடுங்க. வீட்டில் எப்போவுமே ஒரு ஒர்க் பண்ணும்போது பாடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம இதெல்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ரிப்பன் எடுத்திருக்கேன். அந்த ரிப்பனில் இந்த கார்டை வந்து வச்சு ஸ்டாப்லர் பின் அடிக்கேன். இந்த மாதிரி நம்ம ஆர்டராக நம்ம வந்துட்டு ஸ்டாப்லர் பின் அடிக்கணும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டில் இங்கிலீஷில் பாடினோம், அதே பாட்டு இப்போ நம்ம தமிழில் பாடுவோம். தந்தையே இறைவா ஆராதிக்கின்றோம், இயேசுவே இறைவா ஆராதிக்கின்றோம், ஆவியே இறைவா ஆராதிக்கின்றோம், மூவரு இறைவா ஆராதிக்கின்றோம். Father God, we worship you. Son of God, we worship you. Holy Spirit God, we worship you. Trinity God, we worship you. Father God, we worship you. Son of God, we worship you. Holy Spirit God, we worship you. Trinity God, we worship you. தந்தையே இறைவா ஆராதிக்கின்றோம், இயேசுவே இறைவா ஆராதிக்கின்றோம், ஆவியே இறைவா ஆராதிக்கின்றோம், மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து நீங்கள் படிக்கும் போது எந்த ஒரு இதையும் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பாட்டை பாடிட்டு செய்யுங்க. கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே நம்ம கூட இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மூவர் கடவுள் எப்போவுமே உங்கள் கூடவே இருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு இந்த பாட்டை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். டெய்லி இந்த பாட்டை நீங்கள் பாடி உங்கள் டேயை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கும். தேங்க்யூ. நீங்கள் அந்த கிராஃப்டை வீட்டில் கண்டிப்பாக பண்ணி உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஹாலில் இல்லாட்டி அந்த மாதிரி நீங்கள் வந்து சிம்பிளாக செஞ்சு நீங்கள் போடுங்க. டெய்லி ப்ரேயர் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த பாட்டு வந்து பாடினீங்கன்னா ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ப்ரைஸ் தி லார்ட். Praise the Lord. தேங்க்யூ. பாய். Bye.
ஜெபம் செய்ய மறந்து விட்டேன் இயேசுவே, உமக்கு நன்றி சொல்ல மறந்து விட்டேன் இயேசுவே. இயேசுவே பாசத்தோடு தேடி வந்த இயேசுவே, எந்தன் பாவங்களை பொறுத்தருள்வாய் இயேசுவே. பாசத்தோடு தேடி வந்த இயேசுவே, எந்தன் பாவங்களை பொறுத்தருள்வாய் இயேசுவே. இப்போ நான் பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நீங்களும் வீட்டில் தனிமையா இருந்தீங்கன்னா நீங்க இந்த பாட்டை பாருங்க. இப்போ மறுபடியும் ஒரு செய்தியை பார்க்கலாமா? கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய செல்ல பிள்ளைகளே, உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் இந்த விடுமுறை நாட்கள்ல உங்க பொழுத வீணடிக்காம இறை வார்த்தையை கேட்டு நம்மை படைத்த கடவுளை இன்னும் அதிகமாய் அறிந்து நேசிக்க ஒரு தீர்மானம் எடுத்து இந்த விடுமுறை வேதாக பள்ளிக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய அன்பும் ஜெபங்களும். இந்த வேதாவ பள்ளியில நீங்க பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீங்க தியானிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒவ்வொருவருக்கும் அடிப்படையில் நாம் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையானவர் பரிசுத்த ஆவியானவர். அவரை குறித்தா நம்ம அறிந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு அவருடைய கனிகள், பரிசுத்த ஆவியின் கனி அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் ஆகிய அந்த 9 கனிகளிலே தலையாய கனியாக சித்தரிக்கப்பட்டுள்ள அன்பு என்கிற அந்த தூய ஆவியானவருடைய கனியை குறித்து இந்த நாள்ல நாம தியானிப்போம். ரொம்ப அழகா அமைதியா அமர்ந்து எந்த டிஸ்ட்ராக்ஷன் கிட்ட கொடுக்காம நீங்க செவி கொடுங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அன்பு, பெற்றுக்கொள்ள ஏங்குகிற ஒரு விஷயம் அன்பு, கொடுக்க விரும்புகிற ஒரு விஷயம் அன்பு. ஆனா அதை கொடுக்க முடியல, பெற்றுக்கொள்ள முடியல, ஏங்கி தவிக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு கனியாகிய அன்பை குறித்து நம்ம தியானிப்போம். இப்ப நீங்க கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது இறைவார்த்தையில தான் இது இப்படியாக எழுதப்பட்டுள்ளது. தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்று சொல்லி 9 காரியங்கள். அதுல பாத்தீங்கன்னா அன்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மிச்சம் உள்ள 8 கனிகளும் அதுல அடக்கமா இருக்கிறது. அதனால தூய ஆவியின் கனியோ அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அந்த அன்பினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா மிச்சம் 8மே அதுக்குள்ள அடங்கி இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு முழுமையான ஒரு நிறைவுள்ள ஒரு அன்பை குறித்து தான் நம்ம இன்னைக்கு நல்லா தியானிக்க போகின்றோம். அப்ப அந்த அன்பு அப்படிங்கிறது என்ன? அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்குதுன்னா ஊனியல்பின் காரியங்கள் எல்லாருக்கும் தெரியுமே. அப்படி ஊனியல்பின் கனிகள் சொல்ல, ஊனியல்பின் செயல்கள் எல்லாருக்கும் தெரியும். பரத்தமை, கெட்ட நடத்தை, களவு, சண்டை, சச்சரவு என்று சொல்லி நிறைய ஊனியல்பின் செயல்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கும் 19வது இறைவார்த்தையில். 22வது தூய ஆவியின் கனியோ. அப்ப கனி அப்படின்னா ஃப்ரூட் அப்படின்னா ஒரு மரம் இருக்கு. உங்க வீட்டுல ஒரு மரம் இருக்கு, மாமரம் இருக்கு. எப்படி தெரியும் அது மாமரம்னு? அது மாங்கனி கொடுத்தாதான் அது மாமரம். ஒரு தென்னை மரம் நட்டு வைக்கிறீங்க, அது தேங்காயில வந்தாதான் தென்னை மரம். அதுல தேங்காய் வரலன்னா தென்னை மரம் கிடையாது. அப்போ ஒரு மரம் தன் கனியால் அறியப்படும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுப்பதில்லை, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுப்பதில்லை என்று தெளிவாக பைபிள்ல மரம் கனி என்பதை குறித்து ரொம்ப அழகா கடவுள் விளக்கி இருக்கின்றார். அப்ப இதுல என்ன சொல்ற? தூய ஆவியின் கனியோ. அப்ப தூய ஆவியின் கனியோன்னு எங்கேயோ இருந்துட்டு தூய ஆவி கொடுக்கிற கனி இல்ல. தூய ஆவி ஒருவருக்குள்ள இருந்தா, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நான் இந்த கனிகளை கொடுக்கணும். நான் தென்னை மரம்னா எப்படி தேங்காய் கொடுக்கணுமோ, நான் மாமரம்னா எப்படி மாங்காய் கொடுக்கணுமோ, அதே போல நான் பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றிருந்தேனாகில், நான் பரிசுத்த ஆவியின் ஆலயமாகிய உடலை நான் வைத்துக் கொண்டு வாழ்கிறேன் என்று சொன்னால் என்னிடத்தில் இந்த கனிகள் இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். இதுக்கு நான் கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்காம போனா போகலாம் என்று இல்ல, கம்பல்சரி. ஏன்னா பரிசுத்த ஒருத்தருக்குள்ள இருந்தா நிச்சயமா அவங்க அன்பு, மகிழ்ச்சி எல்லாத்தையும் அவங்க கொடுப்பாங்க. அந்த முழுமையாகிய அன்பு அவர்களிடத்துல வெளிப்படும். இப்ப சமீபத்துல ஒரு குடும்பத்தை நாங்க சந்திச்சோம். அப்ப அவங்க ஒரு பிற மதத்துல இருந்தவங்க இப்ப இயேசு கிறிஸ்துவை அறிந்து அதை ஏற்றுக்கொள்கிற அந்த ஒரு ப்ராசஸ்ல இருக்கிறாங்க. அப்ப வேற ஒரு பேருந்து சபைக்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டோம். அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல எங்களை அவங்க ஜெபிக்க சொல்லியிருக்காங்க, நாங்க நல்லா ஜெபிச்சு எப்ப நாங்க பரவச பேச்சு பேசுறோமோ அப்ப எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார் என்ற அர்த்தமா.
பரிசாவை பெற்றுக்கொண்ட பிற்பாடு தான் ஞானஸ்தானமா? அவன் எப்படி உங்களுக்கு பரிசாவை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்க பரவச பேச்சு பேசுனீங்கன்னு சொல்லி சொன்னா, அயல் மொழியில பேசுனீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு அந்த பரிசாவுக்கு எடுத்துட்டாரு, அப்ப நாங்க உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்போம் என்று சொல்லி அந்த சபையினர் சொன்னாங்க என்று சொன்னார்கள். எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அது ஒரு சரியான ஒரு டாக்டரின் கிடையாது. அப்ப பரவச பேச்சு பேசினால் என்று சொன்னால்தான் பரிசாவை பெற்றுக்கொண்டாங்கன்னு எங்கேயும் கொடுக்கப்படல. இப்ப பரிசாவின் கொடைகள் பற்றி எங்க போட்டிருக்கு அப்படின்னா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா 1 முதல் 11 வரை உள்ள வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா தூயாவின் கொடைகள் பற்றி கொடுக்கும். கேரிசம்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். அது என்ன கொடுக்கப்பட்ட? இறைவாக்கு உரைக்கும் வரம், அற்புதங்கள் செய்கிற வரம், அறிவு சார்ந்த ஒரு சொல்வளம், ஞானம் சார்ந்த சொல்வளம் என்று பரவச பேச்சை விளக்குகிற ஆற்றல், குணமளிக்கும் ஆற்றல் என்று சொல்லி நிறைய கொடைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா அது கம்பல்சரியா எல்லாருக்கும் இருக்கணும்னு அதுல போடப்படல. தூய ஆவியானவர் ஒருவர் தான், கொடைகள் பல வகை. அவர் பரிசுத்த ஆவியானவர் பொது நன்மைக்காக இந்த கனிகளை, இந்த கொடைகளை எல்லாருக்கும் கொடுக்கிறார் என்று சொல்லி அதுல எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கொடைகள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது, அவரவர் தேவைக்கு ஏற்ப அது பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஆனால் கனிகள் ஒவ்வொருவரும் கொடுத்தாகணும். தூயாவின் கனிகளை நம்ம ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும். நம்ம கொடுக்க வேண்டிய காரியம் தூயாவின் கனி என்பது. கொடைகள் கடவுள் நமக்கு கொடுக்கின்றார், அதுவும் பகிர்ந்து கொடுக்கின்றார். அதே மாதிரி நம்ம வரங்கள் என்று படிக்கிறோம். ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வ பயம் என்று சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டுல வாசிக்கின்றோம். அது என்ன அப்படின்னு சொன்னா கொடைகள், அதுவும் வரங்கள் கடவுள் நமக்கு கொடுக்கிறது. இந்த மைனர் கிஃப்ட்ஸ் என்று சொல்லுவோம். இந்த 1 கொரிந்தியர் 12ல் இருப்பது மேஜர் கிஃப்ட்ஸ் என்று சொல்லுவோம். இது எல்லாமே கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய கொடைகள், வரங்கள். ஆனா கனி என்பது நாம தரக்கூடியது. அப்ப இந்த கனி தான் அன்பு என்று சொல்லக்கூடியது. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், கொடை, பரிசுத்தாவின் கொடைனா என்ன, கனிகள் என்று சொன்னால் என்ன. இது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் தான் இந்த அன்பு. அப்ப இந்த அன்பு இப்பதான் அன்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்ட்டை போட்டுறோம், ஒரு லவ்னு எழுதி வச்சிடறோம். இதெல்லாமே அன்பு அன்பு என்று சொல்றோம். ஆனா ஒரிஜினலா நம்ம பழைய மொழிபெயர்ப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து பார்க்கும்போது இந்த பைபிள் இப்ப நம்ம வாசிக்கிறோம், இந்த பைபிள்ல அன்பு என்று போடப்பட்ட ஒவ்வொன்றுமே எப்படி இருக்கும் என்று சொன்னா தேவ சிநேகம், தேவ அன்பு, டிவைன் லவ் அல்லது சேரிட்டி என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள், அகாபே லவ் என்று சொல்லிதான் இந்த வார்த்தைகள்ல தான் அது குறிக்கப்பட்டிருக்கும். நாம இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில சொல்றோம்ல அன்பு அன்பு, நான் உன்னை அன்பு செய்யறேன் அப்படின்னு சொல்றேன். அந்த அன்பு அல்ல இது. அப்ப அந்த அன்பு வேற இந்த அன்பு வேறன்னா, ஆமா இதுதான் முழுமையான அன்பு. அப்ப அரைகுறையான அன்பு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு படிநிலைகள் இருக்கிறது, வகைகள் இருக்கிறது. அன்புல நிறைய வகை இருக்கு. இப்போ ஒரு சாப்பாடு அப்படின்னா நிறைய வகை இருக்குது இல்லையா? அது மாதிரி ஒரு அன்பு அப்படின்னு சொன்னாலும் இப்ப நம்ம உலகத்துல காணப்படுகிற அந்த அன்பில பல வகைகள் உண்டு. அது C.S. லூயிஸ் அப்படிங்கிற கூடிய ஒரு விவிலிய அறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா 4 வகையாக பிரிக்கின்றார். அன்பு என்பதை 4 வகையா சொல்றார். என்ன அந்த 4 வகை அப்படின்னா நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. ஈராஸ், ஃபீலியா, ஸ்டார்ஜ், 4வதாக அகாபே என்று சொல்லி 4 வகை அன்பு. அதை நான் உங்களுக்கு தமிழ்ல புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். 1 நம்முடைய உணர்ச்சி சார்ந்த, விருப்பம் சார்ந்த, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அவ ரொம்ப அழகா இருக்கா, அவ ரொம்ப நல்லா பாட்டு பாடுறா, அவ என்ன மாதிரி ட்ரெஸ் பண்றா தெரியுமா, அவ என்ன மாதிரி விளையாடுறான்னு தெரியுமா என்று சொல்லி ஒரு விருப்பம் சார்ந்த ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு நபர் அப்படியெல்லாம் சொல்லி அவர்களுக்கு மேல் நமக்கு ஒரு ஈர்ப்பு வருது பாருங்க. அந்த நபர் மேல ஒரு அன்பு வைக்கிறோம், அது ஈராஸ். அது வெறும் உடல் சார்ந்தது மட்டுமல்ல, இமோஷன்ஸ், நம்ம உணர்ச்சிகள் சார்ந்த ஒரு விஷயம். அப்ப அந்த உணர்ச்சிகள் இருக்கும் வரைக்கும் தான், அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கிற வரைக்கும் அந்த ஈராஸ். அது அன்பு, முழுமையான அன்பு அல்ல. 2வது ஒரு வகை சொல்றார், ஃபீலியா என்று சொல்கிறார். அது என்னன்னா சகோதர அன்பு அல்லது நட்பு அப்படின்னு சொல்றோம் பாருங்க. இட் இஸ் மியூச்சுவல் லவ். எனக்கு அவனுக்கு எப்படியோ செட் ஆயிடுச்சுப்பா, நாங்க நண்பன்டா, அவனுக்கு என்ன வேணாலும் உனக்காக செய்வேண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்பு. எல்லார்கிட்டயும் அது வராது. அந்த சில பேருக்கு அந்த நட்பு செட் ஆயிடும். அது நாங்க அன்பா சகோதரர் மாதிரி, நீ என்னோட தம்பி மாதிரி, நீ என்னோட அண்ணன் மாதிரி என்று சொல்லி ஒரு உறவு செட் ஆகுது பாருங்க, ஒரு அன்பு செட் ஆகுது. அது ஃபீலியா. நான் உங்களுக்கு எளிய வகையில அது விளக்குறேன். அது ஃபீலியா என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பு. 3வதாக ஸ்டார்ஜ் என்று சொல்கிறார்கள். அது என்னன்னா நம்ம குடும்பத்துல பார்க்கறோம் இல்லையா ஒரு அன்பு. அம்மா அப்பா உங்க பிள்ளைங்க அவங்க எப்படி இருந்தாலும் அவங்களை நேசிப்பாங்க, அவங்களுக்காக அதை செய்வாங்க.
அம்மா பிடிச்சது விஷயமா செஞ்சாலும் செய்யாட்டி எனக்கு அம்மா தான், எனக்கு அப்பா தான். தாத்தா தன்னோட சொத்தை பேரனுக்கு எழுதி வைப்பாரு, வேற யாருக்கும் போய் கொடுக்க மாட்டாரு. பாட்டி தன் பிள்ளைக்கு எல்லாத்தையும் பார்த்து செய்வாங்க. மாமாவுக்கும் மருமகனுக்கும் ஒரு உறவு என்று சொல்லி, இல்ல கசின்ஸ் இடையில ஒரு அன்பு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரத்தம் சம்பந்தப்பட்ட அல்லது குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு அன்பு. அதை தாண்டி அந்த அன்பு போகாது. அந்த அந்த குடும்பத்துக்குள்ள அது எங்களுடைய சொந்தக்காரங்க தெரியுமா, எங்க அத்தை தெரியுமா, என் அண்ணன் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய, அதனால நம்ம அவங்கள நேசிக்க ஆரம்பிப்போம். இதுவும் ஒரு குறைவுபட்ட அன்பு தான், இது நிறைவில்லை. ஆனா இது எல்லாமே அந்த நிறைவான அன்பின் ஒரு பகுதிகள் இது எல்லாமே. ஆனா முழுமையான அன்பு என்பது என்ன அப்படின்னு சொன்னா அகாப்பே அன்பு, தேவ அன்பு, கடவுள் நம் மீது காட்டிய அன்பு. அது எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? செல்ஃப்லெஸ், அதாவது தன்னலமற்ற அன்பு, சாக்ரிஃபிஷியல், அதாவது தியாகம் நிறைந்த ஒரு அன்பு. அது அன்கண்டிஷனல், அதாவது நீ இப்படி இருந்தா நான் உன்னை அன்பு செய்வேன், இப்படி இல்லைன்னா நான் அன்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு கண்டிஷன் போடுற அன்பு இல்ல, அன்கண்டிஷனல் லவ். நாலாவதாக எவர் லாஸ்டிங், அதுக்கு முடிவே இராது. பைபிள்ல வாசிக்கிற கடவுளுடைய மாறாத அன்பு மிக பெரியது, பேரன்பு மிக பெரியது, மாறாதது, அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதுன்னு சொல்லி எல்லாம் பைபிள்ல வாசிக்கிறோம் இல்லையா? அதுதான் அது அகாப்பே லவ். அப்ப இந்த 4 இதையும் மனசுல வச்சுக்கோங்க. செல்ஃப்லெஸ், சாக்ரிஃபிஷியல், அன்கண்டிஷனல் அண்ட் எவர் லாஸ்டிங். ஒரு தியாகம் நிறைந்த, தன்னலமற்ற, கண்டிஷன் போடாத, நித்தியத்துக்கும் நிலைத்திருக்க கூடிய ஒரு அன்பு எது அப்படின்னா அகாப்பே லவ். அது தேவ அன்பு. அதான் கடவுள் நம் மீது காட்டிய அன்பு. அது மட்டுமல்ல, கடவுள் நாம் அவர் மீது காட்ட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற ஒரு அன்பு என்னன்னு சொன்னா அது அகாப்பே லவ். அவர் மீது மட்டுமல்ல, நாம் ஒவ்வொரு சக மனிதன் மேலும் இந்த அன்பை நம்ம காட்டணும். அப்பதான் அது அகாப்பே லவ். அல்லது நம்ம விருப்பப்பட்டவங்களுக்கு மட்டும், இப்ப சில பேர் இருக்காங்க, யாரோ ஒரு ஹீரோ, அவன் நடிச்சு பணம் சம்பாதிப்பான், அவன் பொய் சொல்லி நடிச்சு ஏமாத்திய, பேரே நடிப்பு தான், அவன் அது இல்ல, நடிக்கிறான், பணத்துக்காக நடிக்கிறான். ஆனா என்ன பண்றாங்க, போய் அவன் படம் ரிலீஸ் ஆகுதா, நைட்டு ஃபுல்லா ரோட்ல கிடந்து, வீட்டுல ஒன்னும் ஒரு வேலையே செய்யாம சம்பாதிச்ச பணத்தை கொண்டு கொட்டி, போஸ்டர், ஒரு படம் ஒரு பிலிம் எடுத்து அதை ஒட்டிருக்காங்க, ஒரு போஸ்டர், அதுல பாலை ஊத்தி என்னமோ அபிஷேகம் பண்ணி மாலையை போட்டு அடிச்சு பிடிச்சு டிக்கெட் வாங்கி பார்த்து, இது என்னது, இது அன்பா? இல்ல, ஒரு அட்ராக்ஷன், ஏதோ ஒரு உணர்வு சார்ந்த ஒரு விஷயம். அல்லது உலகமே சொல்லுது அவன் பெரிய ஆளுன்னு சொல்லி, அதனால அவன் மேல ஒரு ஈர்ப்பு, அல்ல ஒரு அழகினால, இல்ல அவனோட திறமையினால ஈர்க்கப்பட்டு இருக்க, அது மாதிரி உள்ளது அகாப்பே அன்பு அல்ல. அல்லது எனக்கு உறவுப்பா, அதனால நான் நேசிக்கிறேன், என்ன செஞ்சாலும் என் பிள்ளைக்குதான் எல்லாம், தப்பே செஞ்சாலும் என் பிள்ளைதான் எனக்கு பெருசு, ஆனா அடுத்த வீட்டு பிள்ளைய நான் நேசிக்க மாட்டேன் என்பது அகாப்பே அன்பு அல்ல. அதே போல எனக்கு நட்பு, உங்களுக்கு மட்டும்தான் என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவோம், ஆனா மற்றவங்களுக்கு அந்த நேசத்தை கொடுக்க மாட்டோம், அதுவும் அகாப்பே அன்பு அல்ல. அப்ப அந்த சாக்ரிஃபிஷியல் லவ், செல்ஃப்லெஸ், எனக்கு எந்த பலனுமே கிடைக்காட்டியும் பரவாயில்ல, என்னுடைய உடம்புல உள்ள ஆற்றல்லாம் நான் கொடுக்க வேண்டியிருந்தாலும் பரவாயில்ல, என் பணத்தை எல்லாம் நான் செலவழிக்க வேண்டி இருந்தாலும் பரவாயில்ல, செல்ஃப்லெஸ், சாக்ரிஃபிஷியல், தியாகம் நிறைந்த ஒரு அன்பை நான் ஒருத்தர் கொடுக்கிறேன்னா அங்க அகாப்பே லவ். அதே போல அந்த அன்புக்கு நாம ஒரு நேர்மையாளரா இருக்கணும்னு அவசியம் இல்ல, நம்ம நல்லவரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப நீங்க என்னை நேசிக்கணும், நான் ரொம்ப நேர்மையாளரா இருக்கிறேன், நான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறதுனால என்னை நேசிச்சீங்கன்னு சொன்னா அதுவும் ஒரு விதமான ஈர்ப்பு தான். ஆனா நான் பாவம் செய்யறேன், நான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றேன், நீங்க எனக்கு நல்லது பண்ணியும் நான் நன்றி கிட்டத்தனமா நடந்துக்கிறேன், உங்க முதுகுல குத்துறேன், உங்களுக்கு விரோதமா செயல்படுறேன், உங்களை அடிக்கிறேன், உங்களுக்கு எதிராக எல்லாமே செய்யறேன், அப்பவும் நீங்க என்னை நேசிச்சீங்கன்னா அது அகாப்பே லவ். இந்த அன்பு நம்ம கிட்ட இருக்கா? இதுதான் அந்த கலாத்தியர் 5:22 குறிப்பிடப்படுகிற அந்த அன்பு, நிறைவான அன்பு. To the undeserving, to the ungrateful and even to the enemies. நன்றி கெட்டவர்களுக்காக, தகுதியே இல்லாதவர்களுக்காக, பகைவர்களுக்காக கொடுக்கப்படுகிறது அந்த அன்பு. அதான் அகாப்பே லவ், அதான் கடவுளுடைய அன்பு, அதான் டிவைன் லவ், அதான் சேரிட்டி, அதான் தேவ ஸ்நேகம் என்று சொல்லப்படுகிற அன்பு. அப்போ நம்ம அந்த ஃபீலியா லவ் அப்படின்னு சொல்லும் போது நண்பர்களுக்காக தன் உயிரை யாராவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 13வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவே சொல்றார், நண்பர்களுக்காக ஒருத்தர் உயிரை கொடுப்பது மேலான அன்பு
அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் நண்பர்கள் என்கிறேன் என்று சொல்கிறார். ஆனா அது அவருடைய பெருந்தன்மையை சொல்றார், நம்மளை நண்பர்களை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றார் சீடர்களை நோக்கி. ஆனா அதே நீங்க ரோமருக்கு எழுதிய திருமுகத்துல 5வது அதிகாரம் 7வது வசனத்துல பவுலடிகார் இப்படியார சொல்றார், நேர்மையாளருக்காக ஒருவர் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் எவருக்காவது ஒருத்தர் உயிரை கொடுக்கலாம். ஆனால் நாம பாவிகளா இருக்கும் பொழுதே, நாம கடவுளுக்கு பகைவர்களா இருக்கும் பொழுதே, when we were enemies of God, நான் கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்து கடவுளுக்கு விரோதமா பேசி அவசங்கையா நடந்து நான் எல்லா விதமான பாவங்களை நான் செய்து கொண்டு இருக்கிற பொழுதே இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் என் மீது அன்பு கூர்ந்தாரே, அந்த அன்பு மிக பெரிது, ஜீவன் தந்து அன்பு கூர்ந்தாரே என்று சொல்லி பவுலடிகளார் சொல்வார். இது அகாபே லவ், இதுதான் அந்த தெய்வ ஸ்நேகம். இப்படிப்பட்ட அன்பை தான் நாமளும் ஒருத்தர் கொடுக்கணும்னு கடவுள் எதிர்பார்க்கின்றார். நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருப்பேன், நீ தப்பு செஞ்சனா நான் டபுள் மடங்கு தப்பு செஞ்சேன் என்பது அல்ல அகாபே லவ். அதுவல்ல அன்பு. அது அன்பினுடைய முழுமை அல்ல. அது குறைவுபட்ட நம்ம இந்த உலகத்துல பார்க்கிற நேசம். நீ நல்லா இருந்தா நல்லா இருப்பேன், நீ என்ன லவ் பண்ணியா நான் லவ் பண்ணுவேன், இல்லாட்டி ஆசை எடுத்து மூத்துல வீசிட்டு போயிட்டே இருப்பேன், பெட்ரோலை ஊத்தி கொளுத்திடுவேன், அருவாள் எடுத்து வெட்டிடுவேன், நீ பணம் கொடுக்கலையா, அம்மாவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் குழியில தள்ளி விட்டு சாவடிச்சிருவேன், சகோதரனா நீ எனக்கு சொத்தே கொடுக்கலையா உடனே கொன்றுவேன், ஆளை வச்சு அடிச்சு கொன்றுவேன். இது குறைவுபட்ட, அது அன்புனே சொல்ல முடியாத கீழ்த்தரமான செயல்களை நாம் அன்பு என்று நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா முழுமையான அன்பு என்பது எப்படிப்பட்டவனா இருந்தாலும் நான் நேசிக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன். ஏன் அந்த தீர்மானம்? ஏனென்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், புதிய கட்டளை நான் உனக்கு தருகிறேன், உங்களுக்கு நான் அன்பு செய்தது போலவே நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். இதுவே நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புதிய கட்டளை. நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் காட்டும் அன்பிலிருந்து நீங்க என்னுடைய சீடர்கள் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் என்று நாம் இந்த உலகத்துல அடையாளப்படுத்தக்கூடிய ஒரே விஷயம், இந்த தூய ஆவியின் கனியை நம்ம கொடுக்கணும். அப்ப பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்தா இப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் கொடுக்க வேண்டும். இந்த அன்பு எங்கிருந்து வரும்? எங்கேயாவது கடையில போய் வாங்கிட்டு வர முடியுமா? படிச்சு கத்துக்கலாமா? ஏதாவது புக்கு இருந்து தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னா இல்ல. நம்ம எடுத்து வாசிப்போம். ரோமருக்கு இந்த திருமுகம் 5வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, தூய ஆவியானவர் வழியாக, நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவர் வழியாக கடவுளுடைய அன்பு உங்கள் உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார். இனிமேல் புதுசா கடையில வாங்கிட்டு வர வேண்டாம், நீ உண்டாக்க வேண்டாம், நீ தயாரிக்க வேண்டாம், நீ பெருசா டாயில் பண்ண வேண்டாம். மாறாக நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த தூயாவின் வழியாக உங்கள் உள்ளங்களில் பரிசுத்த ஆவியானவர் அந்த அன்பை ஊற்றி இருக்கின்றார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க பாத்திரத்தை சரியா வச்சுக்கோங்க, சுத்தமா வச்சுக்கொண்டு அந்த பெற்றுக்கொண்ட அந்த அன்பை கொடுக்க ஆரம்பிங்க. அன்கண்டிஷனலா கொடுங்க, சுயநலம் இல்லாம கொடுங்க, தியாகத்தோட கொடுங்க. அப்படி கொடுக்கிற பொழுது அந்த அன்பு அது கனி தருகிற ஒரு அன்பாக, அதுல எல்லாமே அன்பு, மகிழ்ச்சி இருக்கும், பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். ஏனென்றால் அது தேவ சிநேகம், அது முழுமை. ஆகவே இந்த உணர்வோட நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். எனக்குள்ள கொடுத்திருக்கீங்கப்பா அந்த பரிசுத்த ஆவியானவரை, அவர் வழியாக எனக்குள்ள அன்பை ஊற்றி இருக்கிறீங்க, நான் பெற்று கொண்டிருக்கிறேன். நான் பாவியா இருக்கும் பொழுது நீங்க எனக்காக உயிரை கொடுத்து அந்த அன்பு இன்னதுன்னு எனக்கு காட்டியிருக்கீங்க, இப்படித்தான் அன்பு செய்யணும் சொல்லி கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே, நானும் அது போல அன்பு செய்யணும்ப்பா, என் சக மனிதன் அன்பு செய்யணும். தகுதி இல்லாதவர்களை, பகையாளிகளா இருக்கிறவங்க, எனக்கு எதிர்க்கிறவங்களை, என்னை புரணி பேசுகிறவர்களை நான் அன்பு செய்வேன். என்னை சபிப்போருக்கு ஆசை கூறுவேன், என்னை துன்புறுத்துவோருக்காக நான் ஜெபிப்பேன். நான் தீமைக்கு பதில் தீமை செய்ய மாட்டேன், மாறாக நன்மையே செய்வேன் என்று சொல்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க, அன்பு செய்ய ஆரம்பிங்க, கொடுக்க ஆரம்பிங்க. பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்காம கொடுக்க ஆரம்பிங்க. கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டோம், நாம் பிறருக்கு கொடுப்போம். அந்த முழுமையான அன்பை பிறருக்கு கொடுத்து இந்த உலகத்தை அன்பு நிறைந்த ஒரு உலகமாக நாம் மாற்றுவோம். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு கேள்வி. இன்னைக்கு 2 வசனம் ஒரே புத்தகத்திலிருந்து, ஒரே அதிகாரத்திலிருந்து நான் மென்ஷன் பண்ணேன். ஒரே திருமுகம், ஒரே அதிகாரம், ஆனா 2 டிஃபரெண்ட் வேர்சஸ் மென்ஷன் பண்ணேன். அது என்னன்னு நீங்க திரும்ப அந்த மெசேஜை கேட்டு அந்த பதிலை எழுதி அனுப்பி உங்களுக்கான பரிசுகளை பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ நாம மனப்பாட பகுதிக்கு போறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும். இது எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. எதனாலதான் நாங்க உங்களுக்கு பரிசுகள் தருவோம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் தகப்பனே,
பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நீர் அவர்களுக்குள் ஊற்றிருக்கிற அந்த தேவ அன்பை பற்றி எறிய செய்யுங்க ஆண்டவரே. அப்ப அன்பின் முழுமையை பெற்றவர்களாக இந்த பிள்ளைகள் கொடுப்பார்களாக. அன்பை கொடுத்து, தியாகம் நிறைந்த, தன்னலமில்லாத அன்கண்டிஷனல் லவ் கொடுத்து இந்த உலகத்தை அன்பு நிறைந்த ஒரு உலகமாய் மாற்றுவார்களாக. உம்முடைய சாட்சிகளாய் துலங்குவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.